டாரட் சோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அடுத்த கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஒரு நாளைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, சிலபஸ் வைஸ்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து ஒரு டாபிக், அதாவது பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, குறில் நெடில், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிலபஸ் டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும், அடுத்த நாள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மொத்தமாக தமிழ் மொழி தகுதித்தாள் தேர்வு அப்படிங்கிறதுல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகளும் நம்ம அடுத்தடுத்த நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர். கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்திருக்கக்கூடிய தொடர் எது அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த ஓர் இது ரெண்டுமே என்னது அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த ஒரு அப்படின்றது எந்த இடத்துல வரணும், ஓர் எந்த இடத்துல வரணும் அப்படின்னா, ஒரு அப்படிங்கிறது ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா வரணும். உயிர்மை எழுத்துனா எது? கா. இது பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஆ, கடல். இப்ப வேற என்ன சொல்லலாம்? உயிர். இந்த மாதிரி உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி, அதாவது உயிரெழுத்துக்கு, இந்த ஊங்கிறது உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிற வார்த்தையும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற வார்த்தையும் வரணும். ஒரு மரம். மாங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து, ஒரு கணம் அப்படின்னு வரணும். இதே இது ஓர் ஊஞ்சல். ஊஞ்சல்ன்றதுல ஊங்கிறது உயிரெழுத்து, அப்ப ஒரு வரணுமா ஓர் வரணுமா? உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். ஓர் ஊஞ்சல், ஓர் உயிர், ஓர் இரவு. சரிங்களா? கிளியும் வருதுன்னா ஒரு கிளி, ஏன்னா கீங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து. இந்த மாதிரி வரக்கூடியது. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஓர் அப்படிங்கிறது எங்கெங்க வரும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். அப்போ ஒரு அழகிய ஊஞ்சல் ஆடுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அழகியல வரக்கூடிய முதல் எழுத்து உயிரெழுத்து, அப்ப இங்க ஒரு வரக்கூடாது, ஓர் தான் வரணும். அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓர் ஊஞ்சல் ஆடுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஊங்கிறது உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு, அப்ப இதுவும் என்னது? சரி. சரி, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ஊஞ்சல், ஊங்கிறது உயிரெழுத்து, ஒரு தானே வரணும், ஓர் இருக்கு, அதாவது ஒரு இருக்கு, அப்ப இதுவும் என்னது? தவறு. அப்ப இந்த ஆப்ஷனும் தப்பு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு மர ஊஞ்சல் ஆடுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மர ஊஞ்சல் ஆடுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மரத்துல வரக்கூடிய முதல் எழுத்து என்ன எழுத்து? ஒரு உயிர்மை எழுத்து. அப்ப இங்க என்ன வரும்? மா அப்படின்றது ஒரு உயிர்மை எழுத்து, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர்மை எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன வரணும் அப்படின்னா ஒரு தான் வரணும். உயிர் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன வரணும்னா ஓர் தான் வரணும். இதை இன்னும் 2 எடுத்துக்காட்டுகளோட சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு படம் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? ஒரு கல், ஒரு கண்ணாடி. ஒரு கல், ஒரு கண்ணாடி. இதுவும் ஒரு உயிர்மை எழுத்து. இதை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஆ, இதுவும் ஒரு உயிர்மை எழுத்து. அப்ப ஒரு கல், ஓர் கண்ணாடி. சரிங்களா? இதே இது வேற ஏதாவது உயிரெழுத்துக்கள்ல ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஓர் இரவு, அறிஞர் அண்ணாவினுடைய அந்த சிறுகதை. ஓர் இரவு. ஈங்கிறது உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர். அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து சொல்லும் பொருளும். இந்த சொல்லும் பொருளும் ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக். பண் அப்படின்னா இசை, இழைத்துனா பதித்து, பார்னா உலகம், நந்தவனம்னா பூஞ்சோலை. அப்ப 2, 1, 4, 3 ஆப்ஷன் டி. சொல்லோடு பொருளை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காணன்னு அர்த்தம் அரசு, காணா சோலை, கோனா அரசன், சோனா மதில், நா அப்படின்னு என்ன அர்த்தம்? கொடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறு. நானா நாவு அப்படின்னு அர்த்தம். ஈனாதான் என்ன அர்த்தம்? கொடு அப்படின்னு அர்த்தம். ஈகையை குறிக்கக்கூடியது. அப்ப இதுல பொருந்தாதது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நா அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. அடுத்து நான் மழையில் நனைந்தேன் அப்படின்னு கொடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. உணர்ச்சி தொடரா, பிறவினையா, உடன்பாடு தொடரா, பெயர் பயனிலையா? உணர்ச்சி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐயகோ நான் மழை, அந்த மாதிரி வரக்கூடியது. என்ன அழகு அப்படின்னு வரக்கூடியது. பிறவினை தொடர்னா என்ன அர்த்தம்? பிறரை அந்த வினையை அதாவது எப்படி சொல்ற, தானே செஞ்சா அது தன்வினை. எழுதினேன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அவர் தான் அந்த வினையை செஞ்சிருக்கிறாரு, அப்போது தன்வினை. எழுதுவித்தேன் அப்படின்னு சொன்னா பிறர் அந்த வினையை செய்ய வச்சிருக்கிறாரு, அப்போ இது பிறவினை. சரிங்களா? உடன்பாட்டு வினை தொடர். மழையில நனைஞ்சேன், ஒத்துக்கிறது, ஆமா இல்ல அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு பேரு உடன்பாட்டு வினை தொடர். ஆப்ஷன் சி. அடுத்து நான் நாளை மதுரை செல்கிறேன். இது எந்த வகை தொடர்? நாளைக்கு நான் மதுரைக்கு போறேங்கிறது வினா தொடர் கிடையாது. போறேனா அப்படின்னு அவர் நம்மகிட்ட கேட்கல, செய்தியா நம்மகிட்ட சொல்றாங்க. இது நான் நாளைக்கு மதுரைக்கு போறேன்றது ஒரு செய்தி நமக்கு சொல்றாங்க. நீ என் வீட்டை பக்கம் கண்டா தேடி வந்துடாது அப்படின்னு சொல்ற மாதிரி இன்டைரக்டா ஒரு செய்தியை நமக்கு சொல்லிட்டு போறாங்க. அப்ப இது செய்தி தொடர். கலவை தொடரான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இங்க ஒரு எழுவாய் அதே மாதிரியாக தான் முடிஞ்சிருக்கு. இது கட்டளை தொடரும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி. கூட்ட பெயரை குறிப்பிடுங்க. மக்கள் அப்படின்றது கூட்டம், மக்கள் கூட்டம். இதே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாவி கொத்து, சாவி
கொத்து. திராட்சை குலைகள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கூட்டப்பெயர்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்து திராட்சை பாருங்க, குலை. கற்குவியல், கற்குவியல். அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. மலைமுகட்டில் மேகம் டேஷ், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல டேஷ். மலையோட முகட்டுல என்ன இருக்கும் அப்படின்னா மேகங்கள் வந்து இந்த இடத்துல தங்கியிருக்குமா. இப்ப மேகங்கள் தங்கி இருக்கும், அதை பார்க்கும் போது மனங்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு செல்ல தயங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த விட்டு போறதுக்கே தயங்கும், ஏன் போகணும் அப்படின்னு நினைக்க வைக்கும். இப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து முதலை கண்ணீர், இந்த சும்மா எதுக்கு எடுத்தாலும் முதல கண்ணீர் வடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் பொய் அழுகை. முதலை அழுகிறது பொய் அழுகை, ஆப்ஷன் பி. அடுத்து இந்த இல்லாத ஒன்று அப்படின்னா கல்லுல நார் உரிக்கிறது அப்படின்றது இல்லாத ஒன்று. கல்லில் நார் உரிக்கிறது அப்படின்றது இல்லாத ஒன்று. அடுத்து அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அவர்கள்னு கொடுத்திருக்காங்க. 7ஆம் வகுப்பு அவர்கள் மாணவர்கள்னு சொல்ல மாட்டோம். அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படின்னு வேணா சொல்லலாம். இங்க அதான் கொடுத்திருக்காங்க, அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். இங்க பாருங்க, அவர்கள் மாணவர்கள் அவர்கள் உள்ளார்கள்னு போட்டா தவறு. நான் அவர்கள் மாணவர்கள்ன்றதும் தவறு. அப்ப ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்து சரியான இணைப்பு சொல். காகிதம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஷ், அவர் எளிமையை விரும்பியவர். ஏனெனில் அதனால் வராது, அது போல வராது, ஆகையால் வராது. ஏன்னா இது எந்த விஷயத்தையும் சொல்ல, காகிதம் இல்லத்தை பத்தி சொல்றாங்க. ஏன் அவர் வந்து கார்ல போக மாட்டார் அப்படின்னா, ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர், சிம்பிளிசிட்டி. அவ்வளவுதான், ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த காகிதம் இல்லத்தை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்கல்ல, தன்னுடைய மனக்கொடை வாங்கக்கூடிய திருமணங்கள்ல நான் கலந்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் தன்னோட மகனுக்குமே அதே மாதிரிதான் அவர் திருமணம் முடிச்சிருப்பாரு. அடுத்துதான் நாயன்மார்கள் டேஷ் பேர். சரியான வினா சொல்லை தெரிந்தது. என்ன பேர்னு கேட்க மாட்டோம். நாயன்மார்கள் எத்தனை பேர் வேணா என்ன செய்வோம் அப்படின்னா கேட்போம். நாயன்மார்கள் எத்தனை பேர், என்ன பேர், அதெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா கேட்க மாட்டோம். நாயன்மார்கள் எத்தனை பேர். அடுத்ததான் அவன் நேற்று திரைப்படம் டேஷ். கான் அப்படின்ற ஒரு வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. இந்த சொல்ல வச்சு நம்ம இந்த இடத்துல கரெக்டான கால் தான். அவன் நேற்றுன்ட்டாங்க, அப்ப நடந்து முடிஞ்சிருச்சு. காண்பான்னு போட்டீங்கன்னு என்ன அர்த்தம், நாளைக்கு தான் பார்ப்பான், நீ நாளை காண்போம் அப்படின்னு சீரியல் எல்லாம் முடிப்பாங்க. இங்க இப்பும் இவ்வும் வந்துருச்சுனாலே இது எதிர்காலம், அப்ப இது கிடையாது. நேற்றுன்ட்டாங்க, அப்ப இறந்த காலத்துலதான் வரணும். காண்பிப்பான் அப்படின்னா நாளைக்கு தான் காட்டுவான், இன்னும் அவன் காட்டல, இப்ப இதுவும் தவறு. காண்கிறான் அப்படின்னா கிறுக்கின்றான்னு வந்துச்சுன்னா நிகழ்காலம். ஆனா இங்க என்ன இருக்கு, நேற்றுன்ற நடந்து முடிஞ்ச விஷயம் இருக்கு. நடந்து முடிஞ்ச விஷயம் நிகழ்காலத்துல இருக்குமா, கிடையாது, அப்ப இதுவும் தவறு. அப்ப அவன் நேற்று திரைப்படம் கண்டான் அல்லது திரைப்படம் காண்பித்தான். இது ரெண்டுல எது கொடுத்திருந்தாலுமே நம்ம அதுக்கு ஆப்ஷனா எடுத்துக்கலாம். காண்கிறான்றது நிகழ்காலத்தை குறிக்குது, ஆனா இங்கே பாருங்க இத்தின்னு இறந்த காலத்தை குறிக்குது. ஏன்னா நேற்றுன்னு வந்ததுனாலேயே அந்த காலப்பெயரினுடைய அந்த க்ளூவோட நம்ம வச்சுக்கிட்டு அது இறந்த காலம்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. ஆள், ஆழ்கடல், ஆழ்கடல். இதே இது வெளின்னு கொடுத்தா நம்ம விண்வெளின்னு சொல்லலாம், வேற எதுவுமே இங்க கொடுக்கல. அப்ப ஆழ்கடல் அப்படின்ற வார்த்தை தான் அதுக்கு பொருத்தமா இருக்கு. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. விண்வெளி, தமிழ் நூல். அடுத்ததான் மூணாவது என்னது, சாரி, விண்மீன் 1, தமிழ் நூல், நூல்வெளி, நீதி மொழி. அப்போ 2, 3, 1, சாரி 2, இன்னொன்னு ஒரு நிமிஷம் இருங்க, இதுல வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாருங்களேன், இது 2 இடத்துலயுமே பொருத்த வர்ற மாதிரியா இருக்குது பாருங்க. விண்வெளி ஓகே, தமிழ் நூலுக்கும் பொருந்தும் தமிழ் மொழிக்கும் பொருந்தும். ஆனா பாருங்க, விண்வெளி, தமிழ் மொழி, நூல்வெளி, விண்வெளி 1 ஓகே, விண்வெளி. அடுத்ததான் தமிழ், இன்னொன்னு நம்ம சொல்லலாம் விண்வெளி. இங்க இது ரெண்டும் பொருந்தும் பாருங்க, விண்வெளியும் பொருந்தும் விண்மீனும் பொருந்தும். அப்ப இந்த மாதிரியான இடங்கள்ல நமக்கு கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் ஏதாவது செட் ஆகுதா அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை மெர்ஜ் பண்ணி போடணும். ஏன்னா நம்ம போட்ட மாதிரி போட்டோம்னா தப்பாயிடும். இப்ப போட்டோம் பாத்தீங்களா, இப்ப இதுல நான் சொல்றபடி போட்டீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் பொருந்துற மாதிரி இருக்கும். இப்ப இங்க பாருங்க, விண்வெளியும் பொருந்தும் விண்மீனும் பொருந்தும், தமிழ் மொழியும் பொருந்தும் தமிழ் நூலும் பொருந்தும். சரிங்களா? அப்ப இதுல வந்து கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல கரெக்டா இருக்கிறதா வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா பொருத்தணும். இப்ப நான் சொல்ற மாதிரி விண்வெளின்னு கொடுத்திருந்தா 4ல ஆரம்பிக்கிற ஆப்ஷன் இது ஒண்ணுதான். தமிழ் நூல் இதுவும் இதோட பொருந்துது. அடுத்து பாருங்க, நூல் மொழி, நூல் மீன்னு சொல்ல மாட்டோம். சோ அப்ப இந்த ஆப்ஷன் தவறு, அப்ப நம்ம எடுத்துக்கிட்டது தவறுன்னு வச்சுக்கலாம். இப்ப அடுத்த ஆப்ஷன் நம்ம வந்து பாக்குறோம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா என்ன வரும், விண் மீன் 1,
தமிழ் மொழின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலோ அல்லது தமிழ் நூல்னு வச்சுக்கிட்டீங்கனாலோ 1 3ன்னு ஆரம்பிக்கணும். அப்ப ஆப்ஷன் அப்படி கிடையாது. அப்ப அடுத்து தமிழ் மொழின்னு தான் போடணும். அப்ப 2 1 2 1ல ஆரம்பிக்கிறது இந்த ஒரு ஆப்ஷன் தான். அடுத்து நூல் வெளி நீதி நூல். அப்ப 2 1 4 3 ஆப்ஷன் டி. இந்த மாதிரி குழப்பற கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். சோ ஆப்ஷன்ஸ்ல அந்த மாதிரி கரெக்டா இருக்கான்றத பார்த்துட்டு போடுங்க. அடுத்ததா விடு வீடு. விடு அப்படின்னா விட்டு விடு அப்படின்னு அர்த்தம். வீடு அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்கக்கூடிய இல்லம். சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்து இங்க பாருங்க, தங்குமிடம் அப்படின்றது நிறைய இடங்கள்ல மாறி மாறி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல எல்லாம் பாருங்க, தங்குமிடம் விடுக்கு இருக்கு, இங்க தாங்குமிடம் இருக்கு. இப்ப இதெல்லாம் தவறு. அடுத்தது சிலை சீலை. சிலை அப்படின்னு அர்த்தம் கோயில் வைக்கக்கூடிய சிற்பங்கள் அல்லது பொது இடங்கள்ல காணப்படக்கூடிய சிற்பங்களுக்கு பேர் தான் சிலை. சீலைனா திரைச்சீலை, புடவை. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து தலை தாளை. தழை அப்படின்னு அர்த்தம்னா தலைக்கு செய்யறது, இலை தலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இலை தலை. தலைக்கு ஓங்குதல் அப்படின்னா வளருதல் அப்படின்னு அர்த்தம். இந்த தலை நமக்கு கொடுக்கல, இந்த தலை கொடுத்துருக்காங்க. இலதலை, ஆடு திங்க இல்லையா, இலதலை. தாழை அப்படிங்கிறது தாழை மலரை குறிக்கக்கூடியது. அப்ப அது மலர் வகை. ஆப்ஷன் டி. தாழை மடல் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல தலைங்கிறது மலர்னு ஒரு பொருள்ல வருது. அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கினார். சரி. இவர் தனது ஆசிரியரை பெயரையே தம் பெயராக வைத்துக் கொண்டார். சரியா? அயோத்திதாசருடைய இயற்பெயர் என்னது? காத்தவராயன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் 1 பைசாவிற்கு விற்கப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது கூற்று. இங்க முதல்ல கொடுத்திருக்க கூற்று சரி. அதே மாதிரி கூற்று 1ம் சரி. அயோத்திதாசர் தன்னுடைய இயற்பெயரான காத்தவராயன் அப்படின்ற பெயரை விட்டுட்டு தன்னோட ஆசிரியர் பெயரை தான் தன் பெயரா வச்சுக்கிட்டாரு. அப்ப முதல் காரணம் சரி. அடுத்து 2வது காரணம் பாருங்க, 1 பைசா தமிழன் அப்படின்ற வார இதழ் 1 பைசா விற்பனை ஆகல. இது தவறு. ஒரு ஆண்டுக்கு அப்புறம் இந்த இதழினுடைய பெயரை தமிழன் அப்படின்னு மாத்துவாரு. இப்ப இதுவும் சரி. அப்ப 2 மட்டும் தான் என்னது அப்படின்னா தவறு. ஆப்ஷன் டி. அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகரவரிசை தெரியணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா என்ன தெரியும்? நிக்கி இங்கு வரிசை தெரியணும். இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, எரள வழல, ரகரம் நகரம். எண்ணி பார்த்தீங்கன்னா 18 எழுத்து இருக்கும். இப்ப இதெல்லாம் பாருங்க, கவை இக்கு கூட்டல் ஆ கவை, கீ இக்கு கூட்டல் ஈ, கூ இக்கு கூட்டல் ஊ. இதெல்லாமே ககர வரிசை. கோ இக்கு கூட்டல் ஓ, இதுவும் இக்கு கூட்டல் ஓ. சரி. இப்ப நம்ம ககர வரிசையில் ஆனாவனப்படி எடுத்தோம்னா முதல்ல வர்றது ஆ, அப்ப கவை. 2வது கிளை, 3வது குச்சு. இவங்க 2 பேருக்குள்ள தான் பிரச்சனை. கொம்பு கொப்பு. இப்புக்கு அப்புறம் இம்மு வருமா, இம்முக்கு அப்புறம் இப்பு வருமா? முதல் எழுத்து கோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதை வச்சுக்கலாம். 2வது எழுத்து வேண்ட இம்மு இருக்குது, வேண்ட இப்பு இருக்கு. இப்ப இம்மு முதல்ல வருமா, இப்பு முதல்ல வருமானா கொப்பு முதல்ல வரும், அதுக்கப்புறம் தான் கொம்பு வரும். அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து வா என்ற வேர் சொல்லை வினை எச்சமாக மாற்றுக. வினை எச்சம்னா இகரத்திலையும் உகரத்திலையும் முடியணும். இப்ப எப்படி சொல்லுவாங்க, இங்க வான்னு கொடுத்திருந்தா வந்து அப்படிங்கிறது வினை எச்சம், அதாவது ஒரு எச்சம். சரிங்களா? இது இகரத்திலையும் உகரத்திலையும் முடிஞ்சிருக்கு. இப்ப வந்து கூறினான், வந்து தூங்கினான். சரிங்களா? வந்து இருந்தான். இந்த மாதிரியான இன்னொரு வினை சொல்லை கொண்டு முடியுது அப்படின்னா அதுக்கு பேர் வினை எச்சம். இப்ப இதே இது வந்த அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது அகரத்துல முடிஞ்சிருக்கு. அகரத்துல முடிஞ்ச ஒரு எச்ச சொல் வந்த பையன், வந்த பசு, வந்த என்ன சொல்றது, அந்த மாதிரி கிளி அல்லது ஏதாவது ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது பெயரெச்சம். வந்தவன் அப்படின்றது வினையாளனையும் பெயர், வந்தான்றது ஆண்பால் வினை முற்று விகுதி. அடுத்து நடி அப்படின்ற வேர் சொல்லினுடைய தொழில் பெயர். சரிங்களா? நடித்தல். நடித்தல் அப்படின்றது என்னது அப்படின்னா தொழில் பெயர். இதே இது நடித்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இகரத்திலையும் உகரத்திலையும் முடிஞ்சிச்சுன்னா அது என்ன எச்சம்? வினை எச்சம். நடித்து அப்படிங்கிறது ஒரு வினை எச்சம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, நடித்து அப்படின்னு இங்க முடிஞ்சிருக்கு. எதுல? இகரத்திலேயே உகரத்துல. எதுல முடிஞ்சிருக்கு? உகரத்துல முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இதை நம்ம எப்படி ஃபில் பண்ணுவோம்? நடித்து முடித்தான், நடித்து முடித்தான் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஏதாவது நடிச்ச ஹீரோயின் அப்படின்னு சொல்றோம், நடித்த நடிகர் அப்படின்னு சொல்றோம். இது அகரத்துல முடிஞ்சிருக்கு. நடிகர்ன்ற இன்னொரு பெயர் சொல்லை சொல்ல என்ன செய்யும் அப்படின்னா அது முடியும். சரிங்களா? அப்ப இது பெயரெச்சம், இது வினையெச்சம். நடித்தான் அப்படின்றது அந்த வினை முற்று பெற்றிருக்கு. அப்ப ஆண்பால் வினை முற்று விகுதி. அதாவது ஒரு செயலினுடைய அல்லது வினையினுடைய பெயராக அமைகிறதுக்கு பேர் தான் தொழில் பெயர். அல்தல் அம்மைக்கைன்ற விகுதிகள் பெற்று வரும். இது விகுதி பெற்ற தொழில் பெயர். விகுதி எப்படி சொல்றது, முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். அந்த மாதிரி என்ன செய்யும் அப்படின்னா விகுதி பெறாத தொழில் பெயர், அந்த மாதிரி காலம் காட்டும் தொழில் பெயர்னா நிறைய பிரிப்பாங்க. சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழில் பெயர் எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. அப்ப தொழில் பெயர் காலம் காட்டுமா? காட்டாது, எதையுமே காட்டாது. சரிங்களா? அடுத்தது வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுன்னு கொடுத்திருக்காங்க. வினையால் அணையும் பெயர்
அப்ப உணர் அப்படின்ற ஒரு வார்த்தையினுடைய வினையால் அணையும் பெயர் உணர்ந்தோர் அப்படின்னு முடியும். உணர்ந்தோர். அப்ப இது வினையால் அணையும் பெயர். உணர்வான் அப்படின்றது என்ன கிடையாது, வினையால் அணையும் பெயர் கிடையாது. அடுத்ததா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிக. ஏரி, ஏரி. இந்த ஏரினா நீர் நிரம்பி இருக்கக்கூடிய குளங்கள். இந்த ஏரினா மரத்தின் மேல ஏறுறது. இப்ப பாருங்க, இங்க மாறி மாறி கொடுத்திருப்பாங்க. இங்க ஆறு ஓகே, இங்க ஆற்றுப்படுத்துதல் குளம், அப்ப இந்த ரெண்டும் தவறு. இங்க எரிதல்னு கொடுத்திருக்காங்க, இங்க ஏ அப்படின்னு நெடில்ல இருக்கு, இங்க எரிதல்னு குறியில இருக்கு, அப்ப இது தவறு. அப்ப நீர்நிலை மேலே சென்று, ஆப்ஷன் டி. நம்ம 10th புக்ல ஒரு இடத்துல கொடுத்திருப்பாங்க, மரமது மரத்தில் ஏறி மரமது மரமை கண்டு, அந்த மாதிரிலாம் கொடுத்திருப்பாங்க. அடுத்து மறை, மறை. இந்த மறை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, மான் அப்படின்ற ஒரு பொருளை என்ன செய்யும் அப்படின்னா அந்த குறிக்கும். மறை, மறை அப்படின்னா தாமரை அப்படிங்கிற ஒரு பொருளையும் என்ன செய்யும் அப்படின்னா குறிக்கும். மறை, மறை. அப்போ இந்த மறை அப்படின்னு சொல்லும் போது ஒரு மான் வகையை என்ன செய்யும். மறைனா மான் அப்படின்றதையும் குறிக்கும், தாமரையை குறிக்கும். மறை அப்படிங்கிறது, இந்த மறை அப்படின்றது ஒரு விஷயத்த மறைச்சு வைக்கிறதையும் குறிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பார்வைக்கு தெரியாதவர் அந்த மாதிரி இருக்கக்கூடியதை மறைச்சு வைக்கக்கூடியது, அந்த மாதிரியான சொற்கள் என்ன செய்யும் அப்படின்னா வரும். அதுதான் என்னது அப்படின்னா மறை. அப்ப இங்க கொடுத்துருக்க 2 மறையில பாருங்க, இங்க தாமரை மறைத்தல், இங்க பாருங்க மறைதல் இங்கேயே கொடுத்துறாங்க. அப்ப இந்த ஆப்ஷன் தவறு. இங்க தாமரை சரி, ஆனா மறத்தல்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க மரம் தானே வரணும், மறைன்னு இருக்கு. அப்ப இதுவும் தவறு. மறைதல் கிடையாது, மறைத்தல். ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்து போரில் பயன்படுத்தியது டேஷ், பூனைக்கு உள்ளது டேஷ். போர்ல பயன்படுத்தினது எது, இந்த வாள். பூனைக்கு இருக்கக்கூடியது இந்த வாள். சரிங்களா, பூனைக்கு இருக்கக்கூடியது இந்த வாள். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கான்பிடன்ஸ் அப்படின்னா நம்பிக்கை. கான்பிடன்ஸ் அப்படின்னா நம்பிக்கை. ஆங்ஸைட்டி அப்படின்னா பயம். அடுத்து பிழையற்ற தொடரை கண்டறி. தேர் திருவிழாவுக்கு சென்றனர். இங்க பாருங்க, தேர் திருவிழா, இதுதான் விழா எலும்ப குறிக்கக்கூடியது. திருவிழானா இந்த லா, தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு நகரம். சென்றனர் பாருங்க, இந்த நகரம் கிடையாது, ரகர நகரம், இருக்கு அப்புறமா வரக்கூடிய இன்னு. அப்ப தேர் திருவிழாவுக்கு சென்றனர், இது கண்டிப்பா தெரிஞ்சாகணும். இந்த மாதிரி இது தெரியலன்னா போற முடியாது. பொருந்தா சொல்லை கண்டறி. கருங்குவளை, விரிமலர், சென்னல், செம்மலர் கொடுத்திருக்காங்க. கருங்குவளை கருமை கூட்டல் குவளை பண்பு தொகை. சென்னல் செம்மை கூட்டல் நெல் பண்பு தொகை. செம்மலர் செம்மை கூட்டல் மலர் பண்பு தொகை. விரிமலர் விரிகின்ற மலர் விரியும் மலர் முக்காலத்தையும் காட்டுறதுனால இது வினை தொகை. இதுதான் பொருந்தாதது. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறி. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, இலங்கை, இதெல்லாமே பாருங்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், இது வேற நாடு. ஆப்ஷன் சி. பாடுகிறாள், நடித்தார், நடிக்கின்றார், சிரிக்கின்றாள், இந்த இதுல பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாடுகிறாள், கிறுக்கின்று ஆணின்று வந்திருக்கக்கூடிய எல்லாமே என்னது அப்படின்னா நிகழ்காலம். பாடுகிறாள், நடிக்கின்றார், நடிக்கின்றாள், இதெல்லாம். நடித்தார், இத்தீட்டீரின்னா இறந்த கால இடைநிலை. அவர் நடிச்சாரு, ஒரு காலத்துல நடிச்சிருப்பாரு, அப்ப இத்தீட்டீரின்னு இறந்த காலம், அப்ப அதுதான் பொருந்தாதது. கிளை என்னும் சொல்லினுடைய எதிர்ச்சொல். கிளைனானது கிளைஞர்னா உறவினர், அதோட எதிர்ச்சொல் பகைவர், செருணர். சரிங்களா, அடுத்து சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடு. வீரன், அண்ணன், மருதன், இவங்க எல்லாருமே ஆண்பால். சரி, வீரன், அண்ணன், மருதன் ஆண்பால் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வீரன், அண்ணன், மருதன் ஆண்பால். இங்க என்ன கிடையாது, கமா கிடையாது. இவங்க 3 பேருமே ஒரு ஆண்பாலை குறிக்கக்கூடியது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்ல வராங்க. அப்ப ஒவ்வொரு எழுவாய்க்கு பக்கத்துல என்ன கிடையாது, இங்க அந்த கமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கார்புள்ளி கிடையாது. சோ அப்ப இதெல்லாமே தவறானது. ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து பாருங்க, சிகாமணியின் தந்தை பண்டுவ கிழவர். அவரை பத்தி அந்த டிஸ்கிரைப் பண்ணி சொல்லல, அவங்க அப்பா தான் இவர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கமா போடுறாங்க. சிகாமணியின் தந்தை பண்டுவ கிழவர், ஆப்ஷன் பி. அடுத்து ஊர் பெயரினுடைய மருவு. மன்னார்குடியினுடைய மருவு மண்ணை. கோயமுத்தூர், கோவை. சரிங்களா. அடுத்து கும்பகோணத்தினுடைய அந்த மருவு குடந்தை. கும்பை கிடையாது, குடந்தை. அலர்ஜி அப்படின்ற பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னதுன்னா ஒவ்வாமை. எல்லாருக்குமே ஒரு அலர்ஜி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒவ்வாமை அப்படின்னு சொல்றது. எனக்கு எழுதி தருகிறாயா அப்படின்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி கொடுப்பாங்க, நானே உன்கிட்ட கேட்கிற எழுதி தரேன், நீ எனக்கு யார் எழுதி கொடுப்பாங்கன்னா ஒரு வினாவுக்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. அதான் வினா எதிர் வினாதல் விடை. படிக்கிறியா, படிக்காமையா இருப்பாங்க அப்படின்னு கேட்கறது. எழுதி தரையானா எனக்கு யார் எழுதி கொடுப்பா அப்படின்னு கேட்கறது வினா எதிர் வினாதல் விடை. அடுத்து பாருங்க, இந்த விடை வகைகள் 8க்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். கடைக்கு போவாயா அப்படின்ற கேள்விக்கு போவேன், ஆமா இல்லன்னு சொல்றதுக்கு பேரு நேர்விடை. சரிங்களா. சுட்டு விடை, மறை விடை, நேர்விடை. கோயில் எந்த பக்கம் பாருக்கு, அந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டி கூறுறதுக்கு பேரு சுட்டு விடை. போவியானா போக மாட்டேன்னு மறுத்து கூறுவதற்கு பேரு மறைவிடை. இங்க போவேன்னு சொல்றதுக்கு பேரு நேர்விடை, உடன்பட்டு சொல்றது. உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்ற வினாக்கு கற்று எழுத தெரியுதா, அதிக பிரசங்கித்தனம். தெரிஞ்சா ஆமா இல்லன்னு சொல்லணும். எனக்கு என்ன தெரியுமா அதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றதா இந்த இடத்துல வருது. அப்ப உனக்கு கதை எழுத தெரியுமானா எனக்கு கற்று எழுத தெரியும். உனக்கு பாட தெரியுமா, எனக்கு ஆட தெரியும். பாட தெரியாது அப்படின்றதையோ எனக்கு கதை எழுத தெரியாது அப்படின்றதையோ மறைச்சிட்டு எனக்கு வேற தெரியும்னு சொல்றது இனம். அதுக்கு இனமான இன்னொன்னு சொல்றது இனமொழி விடை. ஆப்ஷன் பி.
எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது. வீட்டுல எல்லா அண்ணன் தங்கச்சிகளுமே இப்படிதான் இருக்கிறாங்க. பகைமை. ஆப்ஷன் ஏ. மலைமுகம் காணாத பயிர். பயிர் மலையவே பார்க்கல, அப்ப எப்படி இருக்கும் அந்த பயிர்? தலை தொங்கி அப்படி வாடி போயிருக்கும். வாட்டம். நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது. எவகை வாக்கியம் என கண்டறிக. தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை அப்படின்னு 4 கொடுத்துட்டாங்க. இதுல எதுன்னு கண்டு செய்வினையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. கண்ணன் நேற்று வந்தான். இந்த நேற்றுன்றது செய்யப்படு பொருள் கிடையாது, அப்ப இது செய்வினை கிடையாது. சரிங்களா? குமரன் மழையில் நனைந்தான். இந்த மழைங்கிறதும் செய்யப்படு பொருள் கிடையாது, இது நாற்காலியும் கிடையாது. கவிதா உரை படித்தாள். கவிதா எதை படித்தாள்? உரையை படித்தாள் அப்படின்னு சொல்லும் போது அந்த செய்யப்படு பொருளான உரைக்கு பக்கத்துல ஐங்கிற 2ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சோ வெளிப்படையாகவோ வந்துச்சு அப்படின்னா அது செய்வினை. இதுக்கு கவிதா அப்படின்ற ஒரு எழுவா இருக்கணும், ஒரு செய்யப்படு பொருள் இருக்கணும், ஒரு பயனிலை இருக்கணும். ஆப்ஷன் டி. அடுத்து செய்யப்பாட்டு வினை தொடராக மாற்றுக. இப்ப கவிதா உரை படித்தாள் அப்படின்னு சொல்றதோட செய்யப்பாட்டு வினைக்கு என்ன வரும்? உரை அப்படின்னு சொல்லக்கூடிய செய்யப்படு பொருள். ஏன்னா அதோட பேரே செய்யப்பாட்டு வினை அப்படின்னு தான் கொடுப்பாங்க. இது நம்ம பார்த்தது செய்வினை, இப்ப நம்ம செய்யப்பாட்டு வினை இது மாறுச்சுன்னா செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லும் போதே அதுல முதல்ல செய்யப்படு பொருள் தான் வரணும். உரை கவிதாவாள். ஏற்கனவே 2வது வேற்றுமை ஒரு பை போட்டோமா, செய்யப்பாட்டு வினைக்கு ஆள் போடுறோம். கவிதாவாள் படிக்கப்பட்டது, அந்த மாதிரி வரக்கூடியது. அதே மாதிரிதான் இங்க செய்யப்பாட்டு வினை தொடர் கேட்கிறாங்க. செய்யப்பாட்டு வினைனாலே படுபட்டதுன்றது கம்பல்சரி வரணும். தோசை வைக்கப்பட்டது. சரிங்களா? தோசை வைக்கப்பட்டது. அடுத்து இரு வினைகளினுடைய பொருளை வேறுபடுத்து. பணிந்து, பணித்து. பணிந்துனா இவர் ஒரு ஆள்கிட்ட கீழே வேலை பார்க்கிறவர், அப்ப ஒரு நமக்கு மேல வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிக்கு கீழ் பணிந்து போறது வந்து பணிந்து. இவருக்கும் கீழே ஒரு 100 பேர் இருப்பாங்களா, அவருக்கு இவர் கட்டளையிடுறதுக்கு பேரு பணித்து. பெரியவர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும், ஏன்னா அவங்க பெரியவங்க, நம்ம 100 பேருக்கு சொல்லலாம் என்று ஆசிரியர் பணிக்கிறார். ஆசிரியர் யாருக்கு பணிக்கிறார்? அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கட்டளையிடுறாரு. அப்ப ஆப்ஷன் ஏ. அடுத்து மாறு, மாற்று. மாறு அப்படின்னா ஒரு நல்ல மனுஷனா மாறு, நீயும் மாறு, அடுத்தவங்களையும் மாற்று அப்படின்றது. சரிங்களா? மாறு, மாற்று. சேர்ந்து, சேர்த்து. மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர்கள் அவங்கள சேர்த்து வச்சாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சேர்ந்துகிட்டே பண்றாங்க, நாங்க தான் கொண்டு போய் சேர்த்து வச்சோம் அப்படின்னு சொல்றது. அடுத்து பாருங்க, 10 வினாவுக்கு சரியான விடை எது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 80களில் கணையாளி இதழில் எழுத தொடங்கியவர். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்கள்ல இயங்கியவர். நரிக்கால்கள், 7வது வரை, சொல்லாத சொல்லாகியவை இவருடைய கவிதை தொகுப்புகள். கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்ற நாவலையும் இவர் படைச்சிருக்காரு. இவருடைய பெயர் முகமது ரஃபி அப்படிங்கிறது. அப்ப நாகூர் ரூமியினுடைய பெயர் என்ன? முகமது ரஃபி. இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேக்குறாங்க. நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இதனுடைய மருவு என்ன? தஞ்சை. நாகூர் ரூமி முதலாக எந்த இதழில் எழுத தொடங்கினார்? கணையாளி இதழில் எழுத தொடங்கி 80களில் எழுத தொடங்கியிருப்பாரு. அவருடைய கவிதை தொகுதிகள்ல எத்தனை வெளியாயிருக்குன்னா 3 வெளியாயிருக்கு. கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்றத அவர் எழுதின நாவலினுடைய பெயர். அடுத்து இந்த ஒரு ஓர், நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு அப்படிங்கிறது ஒரு உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வரணும். ஒரு நகரம், ஒரு நாடு, ஏன்னா இதெல்லாம் என்னது? உயிர்மெய் எழுத்து. நாவ பிரிச்சிங்கன்னா இந்து குட்டல் ஆ. இப்ப ஓர் அன்னம் அப்படின்னு சொல்றோம். இங்க வரக்கூடிய முதல் எழுத்து உயிரெழுத்து. இது இதுக்கு மேல பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. பிரிக்க முடியலன்னா ஓர் வரணும். அப்ப ஓர் அழகிய சிற்றூரில், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் இருக்கு. சிற்றூரில் ஒரு குளம், கூங்கிறது ஒரு உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரி. இங்கெல்லாம் பாருங்க ஒரு அழகியன் இருக்கு, இங்க சரியா இருக்கு, ஆனா இங்க இந்த மாதிரி இருக்கு. இப்ப மத்த 3 ஆப்ஷனும் தவறு. அடுத்து இங்கேயும் ஒரு ஓர் தான். ஒருன்றது எதுக்கு முன்னாடி வரணும்? உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வரணும். சென்னை ஒரு மாநகரம், மா இம்முகுட்டல் ஆ. அப்ப இது என்னது? உயிர்மெய் எழுத்து. சென்னைக்கு ஓர் மாணவன் கிடையாது, ஏன்னா மான்றது உயிர்மெய் எழுத்து, அப்ப ஒரு மாணவன் தான் வரணும். ஓர் நகரம் கிடையாது, ஒரு நகரம். அடுத்தது பொக்கிஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்வம், பொருள். கண்டிப்பா பொருள் படிக்கணும். எல்லா செயல் பகுதியில் இருக்கக்கூடிய பொருள் படிச்சிருங்க, அப்பதான் எதிர்ச்சொல் அட்டன் பண்ண முடியும். பொக்கிஷம்னா செல்வம். ஜாஸ்தி, மிகுதியா, ஜாஸ்தியா இருக்குங்க, நிறைய இருக்கு. விஸ்தாரம்னா பெரும் பரப்பு. சிங்காரம்னா அழகு. எழில்னா அழகு. வனப்புனா அழகு. அப்ப 2, 3, 4 ஒண்ணு ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒருமை பன்மையற்ற தொடரை வந்து கேட்கிறாங்க. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. மேகங்கள் அப்படின்னு சொல்லி பன்மை விகுதியில வந்துச்சுனாலே கொண்டதுன்னு சொல்லக்கூடாது, கொண்டன அப்படின்னு தான் சொல்லணும். மேகம் சூழ்ந்து கொண்டன அப்படின்னு சொல்லக்கூடாது. மேகம்ன்றது ஒன்னதானே குறிக்குது, அப்ப சூழ்ந்து கொண்டதுன்னு தானே முடியணும். அப்ப இது தவறு. மேகம் சூழ்ந்து கொண்டனர் அர்த்தவிகுதி வந்திருக்கு, அப்ப இதுவும் தவறு. மேகங்கள் சூழ்ந்துள்ளதுன்னு சொல்லக்கூடாது, மேகம் சூழ்ந்துள்ளதுன்னு வேணா சொல்லலாம். மேகம்ங்கிறது ஒன்ன குறிச்சுச்சுன்னா அதுன்ற விகுதி வரணும். மேகங்கள்னு பன்மை குறிச்சுச்சுன்னா இங்க கொண்டனன்னு வரணும். அடுத்து இது பழம் அல்ல. அன்று என்பது ஒருமைக்கும், அல்ல என்பது பன்மைக்கும் உரியது. அன்று என்பது ஒருமை. இது பழம் அன்று, இது
குரங்கன்று. அன்று என்பது எதை குறிக்கக்கூடியது? ஒருமைக்கு குறிக்கக்கூடியது. இவை குரங்குகள் அல்ல. பன்மைக்கு என்ன வரும்? அல்ல விகுதி வரும். அடுத்து வாழை மரம், இதனுடைய கூட்டு பெயர் என்னது? வாழை தோட்டம். வாழை தோப்புன்னு சொல்ல மாட்டோம், வாழை தோட்டம்னு தான் சொல்லுவோம். அடுத்து தமிழெங்கள், அதாவது பொருத்தமான இதை வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புகழ்மிக்க புலவருக்கு வேல். அப்ப 3 4 1 2 ஆப்ஷன் பி. அஞ்சு என்பதன் தமிழ் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். கடலை உருண்டையை ngணம் சவைத்து ருசித்து சாப்பிட்டு எடுத்து அதை கூடையில் கட்டினான். இதுதான் அது. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப பாருங்க இங்க 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 5க்கு நேரா 5 ரூபா. ரூ அப்படிங்கிறது 5. அடுத்ததா பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். டேஷ் பிறருக்கு கொடுத்துமா, அதனால என்ன செய்வோம்? பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அது போல அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஒரு ஓமையை அவங்களுக்கு சொல்லல. பிறருக்கு கொடுக்கறதா என்னது? செல்வத்தோட பயனே அப்படின்னு உருவக மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா சரியான இணைப்பு சொல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, அதனால் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கு. மழை பெஞ்சிட்டு வருது, ஆனா 2 நாளைக்கு மழை நீடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்து அதிக அளவில் மரம் வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் என்னது? மழைக்கு அடிப்படை. ஆப்ஷன் ஏ. அடுத்து சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை காண்க. இணை எழுத்துக்கள் என்றால் எப்போது கிடையாது. இணை எழுத்துக்கள் என்றால் என்ன? ஆப்ஷன் டி. அடுத்து பேப்பரை படிச்சுக்கிட்டு, பேப்பரை அப்படின்ற போது செய்தித்தாளை படித்து கொண்டு இரு. ஆப்ஷன் பி. அடுத்தது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வகுத்து வழிங்கிறது கிடையாது, வயிற்று வழி. ஆப்ஷன் சி. வயிற்று வயற்றுன்னு கிடையாது, வயிற்று. இதுதான் கரெக்டானது. அதே மாதிரி மணத்தக்காளி கீரைன்னு ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. மணித்தக்காளி கீரை, அந்த கீரையோட சைஸ் மணிமணியா இருக்குமா, மணித்தக்காளி கீரை அது பேர். அடுத்து நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஷ். நீச்ச தண்ணி குடி என்பது டேஷ். நீதிமன்றத்தில் தொடுக்கிறதுக்கு பேரு வழக்கு. நீச்ச தண்ணி குடி அப்படின்றது பேச்சு வழக்கு. எவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த இருபொருள் கொண்ட சொல். ஆப்ஷன் டி. தாரணி அப்படின்னா அர்த்தம். தரணினா நம்ம உலகம் நினைச்சோம், தாரணினாலும் உலகம் தான், பூமி தான். ஆப்ஷன் ஏ. புவனம்னா பூமி தான், சரிங்களா. பார்னா உலகம், மேதினா உலகம். அடுத்து ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். லிங்குஸ்டிக்ஸ்னா மொழியியல். போனெட்டிக்ஸ் அப்படின்னா ஒளியியல். அடுத்து ஹெர்ப்ஸ் அப்படின்னா அர்த்தம் மூலிகை. அலர்ஜினா ஒவ்வாமை. டிசீஸ்னா நோய். அடுத்து கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்றதோட தமிழ் சொல் கலைச்சொல் வந்து குமிழிக்கல். ஹீரோஸ்டோன்னா நடுகள். கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து, சரிங்களா. வவ்வல்னா உயிரெழுத்து. மோனோலிங்குவல் ஒப்பெழுத்து. அடுத்து நடத்தல் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் அல்விகுதி பெற்று தொழில் பெயரா இருக்கு. அதனுடைய வேர்ச்சொல் எப்பவுமே ஒரு கட்டளை சொல்லாக தான் இருக்கும், அது அதுக்கு மேல பிரிக்க முடியாது. நட. ஆப்ஷன் சி. அடுத்து கேட்டனன் அப்படின்றதோட வேர்ச்சொல் கேளு, சொல்றத கேளு அப்படின்னு சொல்றது. ஆப்ஷன் டி. ஓடியவர் அப்படின்றதோட வேர்ச்சொல் என்ன? ஓடு. ஓடியவர்னா ஓடு. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. தந்தான் அப்படின்னா தா, கட்டளை சொல். மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு அப்படின்னு பொருள் தரக்கூடிய சொல் மா. ஆப்ஷன் பி. மேன்மை, அழகு, வயல், வண்டு, துகள் அப்படின்ற பொருள் 7th புக்ல இது அப்படியே இருக்கும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறி. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். அடுத்து பள்ளத்தாக்குனா வேலி. புதர் அப்படின்னா திக்கட். சமவெளி அப்படின்னா பிளைன். பழங்குடியினர்னா ட்ரைப்ஸ். 3 4 1 2 ஆப்ஷன் ஏ. மரபு பிழையற்ற தொடர். கோழியோட வேலை என்ன? கொக்கரிக்கிறது. சேவல் தான் என்ன செய்யும்? கூவும். கோழி கூவாது. மயில் என்ன செய்யும்? அகவும். அடுத்து கொடியில் உள்ள மலரை எடுத்து வர சொல்ல மாட்டோம், மலரை கொய்து வா அப்படின்னு தான் சொல்லுவோம். மலரை கொய்து வா, மலர்னாலே கொய்து வா. பறித்து வானா காய்கனிகளை சொல்லுவோம். எளிது அப்படின்றதோட எதிர்ச்சொல், ஈஸியோட எதிர்ச்சொல் என்னது? கஷ்டம், அரிது. ஆப்ஷன் ஏ. தான் என்று இதை பிரிச்சிங்கனாலே தெரியும். இந்த நேய பிரிச்சிங்கன்னா இன்னு கூட்டல் ஏ. அப்ப தான் கூட்டல் என்று. ஆப்ஷன் ஏ. முதல்ல இப்படி பிரிச்சு எழுதுறப்ப இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றிருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். செக் பண்ணி நீங்க எடுத்து போட்டுடலாம். அடுத்து நன்றி எறிதல். நீங்க பாருங்க ஈ வந்திருக்கு. இந்த யாவை பிரிச்சிங்கன்னா ஈ கூட்டல் ஆ. நம்ம ஈங்கிறது உடம்படுமை விதியா தானே இருக்கும். அப்ப நன்றி கூட்டல் ஈ கூட்டல் அறிதல்னு தான் அது வந்து இருந்திருக்கும். அதனாலதான் அது நன்றி எறிதலா மாறி இருக்கும். அப்ப இந்த ஈ எடுத்து விட்டீங்கன்னா நன்றி கூட்டல் அறிதல். ஆப்ஷன் பி. அடுத்து மின்னணு. இந்த நாவை பிரிங்க. இன்னு கூட்டல் ஆ. இங்க 2 இன்னு இருக்கு. அப்ப நம்ம ஒரு இன்னை தான் பிரிக்கும் போது எடுத்துக்கிறோம். அப்ப மின் கூட்டல் அணு. ஆப்ஷன் ஏ. அது இது எந்த விதிப்படி மின்னணுன்னு மாறிக்கும்? தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்று உயிர் வரும்போது இரட்டும் அப்படின்ற விதிப்படி 2 இன் வந்துருச்சு. உடல் மேல் உயிர் வந்து மின்னணும் மாறி இருக்கும்.
நீக்குதல் அப்படின்றதனுடைய எதிர்ச்சொல் என்னது? நீக்குதல் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து அதை தூக்குறது. அப்ப அதோட எதிர்ச்சொல் கொண்டு வந்து சேர்க்கிறது. ஆப்ஷன் டி. அடுத்து திருநெல்வேலியினுடைய மருவு நெல்லை. ஆப்ஷன் டி. திருச்சிராப்பள்ளி திருச்சி. கும்பகோணம் குடந்தை. அடுத்தது வாடகை அப்படிங்கிறதனுடைய தமிழ் சொல் குடக்கூலி அல்லது குடிக்கூலி. ஆப்ஷன் பி. லூட் மியூசிக் அப்படின்றதனுடைய அந்த தமிழ் சொல் என்னதுன்னா யாழிசை. யாழிசை கேட்டு இருட்டறையில் எட்டி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி, அதாவது நீதி நூல் திரட்டை நெட்டுரு செய்து கொண்டிருந்தால்னு பாரதிதாசனுடைய பாட்டு. லூட் மியூசிக்னா யாழிசை. காம்பாக்ட் டிஸ்க் அப்படின்றதனுடைய தமிழ் சொல் குறுந்தகடு. இ புக் அப்படின்னா என்னது? மின்னூல். இமெயில்னா மின்னஞ்சல். சாஃப்ட்வேர்னா மென்பொருள். அடுத்து வீடியோ கான்பரன்ஸ் அப்படின்றது காணொளி கூட்டம். ஆப்ஷன் சி. காணொளி இந்த லீயும் கூட்டிருப்பாங்க, இது தவறு. அடுத்து அலுவல் சார்ந்த சொல் டிசிப்ளின் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒழுக்கம். டிசிப்ளினா ஒழுக்கம். அடுத்து உண்மையால் விளக்கப்படக்கூடிய பொருத்தமான பொருளை தருக. கண்ணினை காக்கும் இமை போல. இமை இருக்கிறதுனாலதான் நம்ம கண்ணுக்குள்ள தூசி போகாம இருக்கா. அப்ப அது பேணல், பாதுகாக்கிறது. டக்குன்னு ஏதாவது விழுந்துருச்சுன்னா நம்ம கண்ணு மூடி முழிக்கிறது, வேற எதுவும் போயிடக்கூடாது அப்படின்றதுனால. அடுத்து இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். இது ஒழுங்குபடுத்தி எழுதணும்னா சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஆப்ஷன் ஏ. அடுத்து விரிந்தது விரித்தது. மலைக்காற்று வீசியதால் பூவோட இதழ்கள் விரிஞ்சிருக்கு. மயில் தொகையை விரிச்சு ஆடுச்சு. விரிந்தன அப்படின்றது அது அதுவா நடக்கிறது. விரிக்கிறது அப்படின்றது இது மயில் தொகையை விரிச்சு ஆடுறது. ஆப்ஷன் பி. அடுத்து அகரவரிசைப்படுத்துக. நமக்கு கண்டிப்பா என்ன தெரியணும்? இக்கு இங்கு வரிசை தெரியணும். இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, எரள வளல, ரகரம் நகரம். இப்ப இங்க கொடுத்துருக்காங்கன்னா இதுல ஏதாவது உயிரெழுத்துக்கள் இருக்கான்னு பாருங்க. அன்புங்கிறது உயிரெழுத்து. அப்ப அன்புல வரக்கூடிய ஒரே ஒரு சீரிஸ் இது மட்டும்தான். அப்ப இதுதான் கண்டிப்பா ஆன்சரா இருக்கும். அன்பு. ஓகே, 1. அடுத்து இருக்கிறதெல்லாம் பாருங்களேன். நா, இம்மு, இம்மு, இப்பு. எப்பவுமே நான் வரும் இப்புக்கு அப்புறம் தான் இம்மு வரும். அப்ப இதுதான் முதல்லன்னு போட்டோம்னா தப்பு. இன்னொருத்தர் இங்க யார் இருக்காரு? இத்து இருக்காரு. இத்து, இத்துக்கு அப்புறம் இந்து, இந்துக்கு அப்புறம் இப்பு, இப்புக்கு அப்புறம் இம்மு. அப்ப இந்துல என்ன வார்த்தை இருக்கு? இத்துல தோட்டம். தோட்டம் 2, நட்பு 3, பள்ளி 4, 3, மகிழ்ச்சி 4. இப்ப இந்த இருக்கா. அடுத்து விளையாட்டு வீடு. வி. ஆப்ஷன் பி. அடுத்து எவ்வளவு உயரமான மரம் அப்படின்றது வினாத்தொடர் கிடையாது, ஒரு ஆச்சரியத்தை குறிக்கக்கூடியது. அப்ப உணர்ச்சி தொடர். செய்தி தொடர் கிடையாது. இந்த மரம் மிகவும் உயரமாக உள்ளது அப்படின்னா அது செய்தி தொடர். இது உணர்ச்சி வெளிப்படுத்துறது, உணர்ச்சி தொடர். அடுத்து விடைக்கேற்ற வினா. கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவர். எந்த நாட்டை சேர்ந்தவர்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் பி. திருக்குறள் உலக பொதுமுறை என்று போற்றப்படுகிறது. எந்த நூல் உலக பொதுமுறை என போற்றப்படுகிறது? அல்லது திருக்குறள் எவ்வாறு போற்றப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம். எந்த நூல் உலக பொதுமுறை என போற்றப்படுகிறது? திருக்குறள் உலக பொதுமுறை என போற்றப்படுகிறது. இப்ப இதோட நமக்கு 100 வினாக்களுக்கான நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்திருக்கோம். இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி.